இயேசு கிறிஸ்துவில் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, அன்னையுடைய அன்பு பிள்ளைகளே, இயேசுவின் இனிய நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கம். இன்று புதன்கிழமை, இன்றைய நாள் இனிய நாளாக ஆசீர்வதிக்கப்பட்ட நாளாக அமையட்டும். பாஸ்கா காலத்தின் புதன்கிழமை. பிரியமானவர்களே, இன்றைய நாளில் எமௌஸ் சீடர்களை பற்றி நாம் சிந்திக்க இருக்கின்றோம். எருசலேமிலிருந்து 7 கிலோமீட்டர் தூரம் பயணம்தான் எமௌஸ் என்கின்ற இந்த ஊர் அமைந்திருக்கின்றது. 2 சீடர்கள் எருசலேமிலிருந்து எமௌசுக்கு பயணம் மேற்கொண்டார்கள். அவர்களுடன் இயேசு அந்த பயணத்தில் இணைகின்றார். சீடர்களுக்கு தம்மையே உயிர்த்த இயேசு வெளிப்படுத்த பல வகையில் முயற்சி செய்கிறார். ஆனால் இந்த 2 சீடர்களின் மனதில் குழப்பமும் கலக்கமும் இருந்ததினால் அவர்தான் உயிர்த்த ஆண்டவர் என்று அவர்களால் உணர முடியவில்லை. ஆனால் பந்தியில் அமர்ந்து அப்பத்தை பிட்டு அவர்களுக்கு கொடுத்தார். உயிர்த்த இயேசு இவர்தான் என்பதை உணர்ந்து கொண்டார்கள். உடனே அவர்கள் ஒருவரை பார்த்து, வழியிலே அவர் நம்மோடு பேசி மறைநூலை விளக்கும் போது நம் உள்ளம் பற்றி எரியவில்லையா என்று உயிர்த்த இயேசுவின் இறை பிரசன்னத்தை உணர்ந்தவர்களாய் மீண்டும் எருசலேமுக்கு பயணம் செய்து அறிந்து கொண்ட அனுபவித்த உயிர்த்த இயேசுவை அறிவிக்க சென்று விட்டார்கள். இன்று உயிர்த்த இயேசுவை அறிந்து கொள்ள ஜெப வாழ்வில் நிலைத்து நிற்போம். பரலோகத்தந்தையே இறைவா, எமௌஸ் சீடர்களைப் போலதான் நாங்களும் பல வேளையில் நீர் எங்களோடு பயணித்தாலும், எங்களோடு உடனிருந்தாலும், எங்களோடு பேசினாலும், எங்களுக்கு பலதரப்பட்ட விதத்தில் நீர் உம்மை வெளிப்படுத்தினாலும் நாங்கள் அறியாதவர்களாய் புரியாதவர்களாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். காரணம், குழப்பத்திலும் கவலையிலும் வேதனையிலும் மற்றும் பலதரப்பட்ட எதிர்பார்ப்புகளோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ஆகையால் தான் என்னுடைய கண்கள் பார்க்க தவறுகின்றது. ஆண்டவரே, ஆசீர்வதிங்கப்பா. இனிமேல் எங்கிருந்தாலும் உம்முடைய பிரசன்னத்தை உணர்ந்தவர்களாய் என்று வாழ கிருபை தரும்படி எங்கள் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கின்றோம் நல்ல பிதாவே. ஆமென்.